ஹாய் everybody, ஃப்ரீ சேல்ஸில் வின்னர் கூலியா வாட்டுவா வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறது முடியாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகுதுன்னு முதல்ல அறிவிச்சிட்டாங்க சன் பிக்சர். அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டு நாங்களும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளிவரோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஒருவேளை இவங்க அறிவிக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு வசூல் வேட்டை கிடைச்சிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தலைவர் கூட எந்த மாரி படம், எந்த நடிகருடைய படம் வந்தாலும் சரி அது எடுபடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் நீங்கள் அப்போ அது ஏதோ நான் தமாஸ் பண்ணுறேன், ஜோக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் அன்னைக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது எழுதி வச்சிங்க, இது நடக்கும் அப்படின்னு. நீங்கள் வேணால் அந்த வீடியோவை திருப்பி போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா தலைவர் அது வரலாற்று சாதனை, வரலாறை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாவம் ஹிருத்திக் ரோஷன் கம்பேக் கொடுத்தே ஆகணும். அவருடைய படங்கள், முந்தைய படங்கள்லாம் சரியா போகல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவாரா பார்த்தீங்கன்னா மிக்சடு ரிவ்யூ தான். அது இருந்தாலும் அவரும் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர்கள். இவங்க ரெண்டு பேருமே தலைவர் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல அவங்களுடைய ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால ரெண்டு படமும் வெற்றி பெறணும்னா நான் நினைச்சேன். யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டும் இப்போ கிளாஷ் ஆகிறதுனால எது வின்னர் அப்படின்றது எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இது ஃப்ரீ பிஸ்னஸ் மட்டும்தான். எந்த படம் அதிக ஃப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது நான் டேட்டாவை மட்டும் சொல்கிறேன். எது வின்னர் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஹைதராபாத் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. கூலியோட வாட்டுக்கு தான் எல்லா தேட்டரையும் அதிகம். ஏன்னா அவங்க 2 மாதத்துக்கு முந்தையே தேட்டர்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா கூலி படம் வருதுன்னு தெரிஞ்சதுமே இவங்க முதல் வேலையாக அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பழைய ப்ரொடியூசர் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அவங்க புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது தப்பு. 2 படமும் கிளாஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 2 பேருக்கும் ஈக்குவலான தேட்டர் கிடைக்கணும், அதுதான் மரியாதை. ஆனால் இவர் அதை தவறிட்டாரு. அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற போல அவங்களே இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு என்னன்றத நீங்களே கண் கூட பாருங்க. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னாக்கா தலைவருக்கு 645 ஷோஸ் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 634 ஷோஸ் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல், சோல்ட் அவுட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 98% பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன், அதாவது ஆல் ஃபுல், ஆல் ஷோஸ் ஃபுல். அதுல ஏதோ ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் ஏதாவது அப்போ வீடியோ அது போடுறதுக்கு முன்னாடியே, வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கும். வார் 2 பாத்தீங்கன்னாக்கா 755 ஷோஸ், அதாவது தலைவருடைய படத்தோட அவங்களுக்கு 60-70 ஷோஸ் அதிகம் தான், ஓகேங்களா? அப்போ 450 ஷோஸ் தான் ஹவுஸ்ஃபுல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் 60% தாங்க ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 839 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 827 ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லு. இது 99% பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆக்குபேஷன். ஆனால் வார் 2 பார்த்தீங்கன்னா 133 ஷோஸ் பார்த்தீங்கன்னா 82 ஷோஸ் தான் பார்த்தீங்கன்னா, அது கூட பார்த்தீங்கன்னா 62 ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அதான் உதாரணத்துக்கு தான். இப்போ அதிகமாக ஷோஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இல்லை என்ன வேறுபாடு அப்படின்றது, பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா கூலிக்கு 976 ஷோஸ், அங்கே 835 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு. அப்போ 85% ஆக்குபேஷன். வார் 2 பார்த்தீங்கன்னாக்கா 429 ஷோஸு, ஆனால் 139 ஷோஸ் தான் ஹவுஸ்ஃபுல்லு, 33% ஆக்குபேஷன். கொச்சின்ல பார்த்தீங்கன்னாக்கா கூலி 357 ஷோஸு, அங்கே 332 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லு, 93 ஆக்குபேஷன். இங்கே வார் 2 பார்த்தீங்கன்னா 64 ஷோஸ் தான், ஆனால் 10 ஷோஸ் ஃபுல்லு, 16% தான் ஆக்குபேஷன். மும்பையில் பார்த்தீங்கன்னாக்கா கூலிக்கு 375 ஷோஸு, 97 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு, 26%. வார் 2 பார்த்தீங்கன்னாக்கா
1206 ஷோஸு. ஆனால் 39 ஷோஸ் தான் ஹவுஸ்ஃபுல்லி ஆயிருக்கு. மொத்தமே 3% தான் ஆக்குபேஷன். இதுதாங்க வார் 2 நிலைமை. இன்னும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு 360 ஷோஸு, அங்கே 60 ஷோஸ் ஃபுல்லாகிடுச்சு. இது 17%. வார் 2க்கு பார்த்தீங்கன்னா 1531 ஷோஸு, ஆனால் 55 ஷோஸ் தான் ஃபுல்லாக இருக்கு. ஆனால் 4% தான் ஆக்குபேஷன். இதுதாங்க கூலி வார் 2. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது சும்மா ஒரு சாம்பிள் தான். இதுக்கு அவ்வளோ ஷோஸ் ஓப்பன் ஆகக்குள்ள எவ்வளோ டிக்கெட் புக் ஆச்சு அப்படின்றது நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது இந்தியா அளவில் அப்படின்னு பார்த்தா சரி, ஓகே. ஓவர்சீஸில் அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு நார்த் அமெரிக்கா எடுத்துக்கோங்க. கூலி படத்துக்கு அங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 616 லொக்கேஷனு. எத்தனை ஷோஸ் பார்த்தீங்கன்னா 2121 ஷோஸ். இது எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா $2.48 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து $740K வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் $1.74 மில்லியன் வசூல் பண்ணிச்சு. ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2.48 மில்லியன். ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 99,440. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்நேரம் 1 லட்சம் தாண்டி இருக்கும். அது நான் பழைய ரிப்போர்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் 2க்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 788 ஷோஸ் பார்த்தீங்கன்னா 2036. நம்ம கூலியோட இங்கே அதிகமான ஷோஸ் தான். ஓகேங்களா? அப்போ டோட்டல் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 24,310 டிக்கெட். அவ்வளோதாங்க. எவ்வளோ டாலர்னு பார்த்தீங்கன்னா வெறும் $6,32,082 தாங்க. இது மில்லியனே கிடையாது. ஓகேங்களா? இதில் தெலுங்குல பார்த்தீங்கன்னா 400K, ஹிந்தியில் 232K. அவ்வளோதாங்க. இதாங்க வார் 2 மற்றும் கூலி. ஓகே. இது பார்த்தீங்க. முக்கியமாக நம்ம புக் மை ஷோவில் வார் 2க்கும் கூலிக்கும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து முக்கியமான எவிடன்ஸாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வார் 2க்கே பார்ப்போம். டிக்கெட்ஸ் ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா 7.48K. அதாவது வெறும் 7,000K தான், 7,000 டிக்கெட் தான் அங்கே புக் ஆகிருக்கு முதல் நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 59.08K. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 11 ஒரு நாளைக்கு 79.99K. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 12 220K. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 366.55K. அவ்வளோதாங்க. கூலி நம்ம வார் 2 மொத்த அந்த புக் மை ஷோ டிக்கெட்டையும் ஒரே நாள்லேயே இங்கே கலெக்ட் பண்ணிச்சு பாருங்க. இங்கே ஆகஸ்ட் 8 ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க 376.64K முதல் நாளில். அதாவது ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா 300 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே தான் டிக்கெட் சோல்ட் அவுட். 345K. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 10 309.57K. இதுவும் 3 லட்சம் தான். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 11 304.6K. அதுவும் 3 லட்சத்துக்கு மேலே. ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா 4,80,000 ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, 480K. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 1.81 மில்லியன். அதுக்கப்புறம் 13 பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பூம் அப்படி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, கூலி பார்த்தீங்கன்னா 2.4 மில்லியனை எட்டிடுச்சுங்க. அது மட்டும் இல்ல, 2.4 மில்லியன் எந்த ஒரு இந்திய படமும் தொடாத ஒரு இலக்குங்க. இவ்வளோ டிக்கெட் எந்த ஒரு படத்துக்கும் வித்தது கிடையாது. அப்படி ஒரு சாதனைய தெரிக்க விட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் இந்த வீடியோ வந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு மேலே, அதாவது 10 மணி 11 மணி, அந்த 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் பார்த்தேன். அங்கே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த 11 மணிக்கும் பார்த்தீங்கன்னா 46K 46.13K
அதாவது 46,130 டிக்கெட் அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த மிட் நைட்லயும் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த காலையில 6 மணில இருந்து அந்த 11 மணி வரைக்கும், 12 மணிக்கு நான் சேர்க்கல ஒன்னும், 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 5,40,100 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க. 5 லட்சங்க ஒரு நாள். அதாவது இதுதாங்க உச்சத்தில் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி உச்சம் வேற எந்த ஒரு நடிகருக்கும் நடந்திருக்காது. அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் இதுல இணைச்சிருக்கேன். நீங்க கண் கூட பாத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எந்த படம் மோதினாலும் அவங்க காணாத போயிடுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்த சூடே தெரியாது, அழிஞ்சிடும். அப்படிதான் வார் 2 எப்படி வார் 1 நல்ல படம் அப்படின்ற பேர் எடுத்துச்சோ, அது தனியா வந்திருந்தா இன்னும் நல்லா அதுக்கு நிறைய விற்பனையா இருக்கும் டிக்கெட். தலைவர் கூட மோதி ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது. அது வரலாற மாத்த முடியாது அப்படின்றத இனியாவது வரும் காலத்துல இந்த நடிகர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க கேரியரை நல்லபடியா நல்ல நடிச்சு அவங்க பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம். இந்த தடவை தலைவர் கூட மோதியது அவங்க தவறு அப்படின்றத கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. இது அவங்களுடைய தவறா இருந்திருக்காது. கண்டிப்பா இது வந்து யாஸ் பிலிமோட தவறா தான் இருந்திருக்கும். ஏன்னா யாஸ்ராஜ் பிலிம் அவங்க தான் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு அந்த கர்வம் வந்துடுச்சு. அதுதான் தலைக்கணம். என்னைக்குமே தலைக்கணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்துடுச்சு. அதனால இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம் அவங்களுக்கு. கண்டிப்பா வரும் நாட்கள்ல எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எந்த படம் வின்னர், கூலியா வார் 2வா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.